இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, அமாவாசை நாளில் வீட்டிலேயே குலதெய்வத்தை எப்படி வழிபடலாம், அமாவாசை என்று குலதெய்வ வழிபாட்டின் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டோடு குலதெய்வத்தை இந்த முறையில் பார்த்தீங்கன்னா வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய குறைகள்னு அனைத்து விதமான பிரச்சனைகள் விலக குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெளிவான ஒரு பதிவை பெற்றுக்கலாங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை நிறைவேற்ற வேண்டும்னு தான் தெரியும். அப்படி தவறினாலே பித்ரு தோஷம், பித்ரு சாபத்திற்கு ஆளாகும். இதனால் பார்த்தீங்கன்னா பித்ரு வழிபாடோடு இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினை செய்வது ரொம்ப சிறப்புங்க. ஆடி மாதத்தில் அமாவாசை எவ்வளவு சிறப்போ அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை தரப்போகுது. அமாவாசையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் பௌர்ணமினா குலதெய்வ வழிபாடு, அம்பிகை வழிபாடுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆடி மாத அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. என்னென்ன நன்மைகள் உங்கள் வீட்டில் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் வழிபட்டாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. அமாவாசை தோறும் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சந்ததியினருக்கு நல்ல ஒரு பலனை வாரி கொடுக்கும். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்களுக்கு தான் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடுன்னு சொல்லுவாங்க. இதனால் தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கும். எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை நாளும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி எளிதாக வீட்டிலே கூட நீங்கள் பூஜை செய்து வழிபடலாம். இந்த பித்ருன்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டு வாசலை வந்து நிற்பதாக சொல்லப்படுதுங்க. இதனால் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை இந்த நாளில் சமைத்து படையலிட்ட பின்னர் காகத்திற்கு முதல் உணவிட்டால் சிறப்பான பலனை தரும். அவங்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க செய்யுங்க. அமாவாசையில் உணவு எதுவும் உண்ணாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து வழிபட்டு வந்தாலும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் உண்டாகும். விரதம் இருந்த சிறந்த நாள் தான் இந்த அமாவாசை. அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகவோடு செய்யும். வீட்டை இந்த நாளை சுத்தம் செய்ய தண்ணீரோடு சிறிது அளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்திடுங்க. காலை மாலைனே இரு நேரமும் பூஜைகளில் விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் விரதம் இருப்பவங்க, விரதம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் அசைவ உணவை தவிர்க்க. அமாவாசை நாளில் அசைவ உணவு உண்ணும்போது உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு வித அசௌகரியம் உண்டாகும். இதே அறிவியல் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா உண்மைங்க. மேலும் இந்த அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்து சைவ உணவுகளையும் தவிருங்க. வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க இந்த நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதோ ஒழுக்க விடுவது நல்லது. உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்கள் கூட இந்த அமாவாசை நாளில் சொல்லி வழிபடலாம். இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு ரொம்பவே முக்கியமான அளவு பார்த்திங்கன்னா வழிபாடு குலதெய்வ வழிபாடு தாங்க. தினமும் குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்ப சிறப்பு. அதிலும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் ரொம்பவே அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் போது குலதெய்வத்தினர்களை நம்மால் பரிபூர்ணமாக நிச்சயம் பெற முடியுங்க. அந்த வகையில் குலதெய்வ வீட்டில் எழுந்தருள இந்த அமாவாசை நாளில் எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை சொல்ல போகிறோம். இந்த அமாவாசை நாளில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தின் மனதார நினைச்சு கொண்டு வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபாடு செய்யும்போது ஓம் ஸ்ரீ குலதெய்வாய நமக எனும் பெயரை பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம் ஸ்ரீ முருகா நமகன்னு 108 முறை சொல்லி குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எழுந்தருள வேண்டுன்னு மனதார வேண்டிக்கோங்க. இப்படி நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள சைவ உணவுகளை தயார் செய்து வச்சுட்டு ஒரு வாழை இலையை விரித்து அதில் சைவ உணவுகளை படையலாக போட்டு அந்த வாழை இலைக்கு முன்னாடி ஒரு சிறிய கண்ணாடி வைங்க. அந்த கண்ணாடிக்கு நீங்கள் சந்தன குங்குமம் வைத்து அதை குலதெய்வத்தை உங்களுடைய முன்னோர்களாகவும் பாவித்து வழிபாடு செய்யுங்க.
பிறகு தேங்காய் உடைத்து பழம் வைத்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி அந்த கண்ணாடியில் பார்த்தவாறே குலதெய்வத்திடம் பேசுவது போல பேசி வீட்டுக்குள்ளே எழுந்தருள வேண்டும்னு வேண்டிக்கோங்க. பிறகு இந்த படையல்ல இருந்து சாதத்தை சிறிது அளவு எடுத்து காக்காய்க்கு உணவாக வச்சுட்டு வழிபாட்டை நீங்கள் பூர்த்தி செய்துக்கலாம். இந்த முறையில் அமாவாசை தினத்தன்று சைவ படையல் இட்டு வழிபாடு செய்தாலே குலதெய்வத்தின் அருளும் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த காரியம் செய்வதற்கு முன்னாடியும் குலதெய்வத்தை கும்பிடுவது ரொம்பவே நல்லது. பயணம் செய்வதற்கு முன்னாடி கூட குலதெய்வத்தை வணங்கினாலே உங்களுடைய குலதெய்வம் நிச்சயம் உங்களுக்கு வழித்துணையாக வருங்க. அப்படி ஒவ்வொருவருடைய குலதெய்வம் மட்டுமே அவங்களுக்கு நன்மை செய்யும். வேறு தெய்வங்கள் நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வன் வழியாக தான் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் தருங்க. நம்முடைய வீட்டில் பூஜையறையில் எத்தனையோ சாமிகளுடைய படம் இருந்தாலும் குலதெய்வத்தின் படம் தான் முதல்ல இடம்பெற வேண்டும். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் படம் இருக்கலாம், தேவையற்ற படத்தை மாட்டி வைக்காதீங்க. சில வீடுகளில் கோரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களின் ஃபோட்டோவோ வாங்கி வச்சு மாட்டி வச்சுருப்பீங்க, அப்படி மட்டும் செய்யாதீங்க. அவர்கள் சாந்தப்படுத்துவது ரொம்பவே கடினமான ஒன்றாக மாறிடும். எல்லா சாமி படங்களையும் நீங்கள் மாட்டி வைத்தீங்கன்னா நீங்கள் தினமும் அனைவருக்கும் பூஜை செய்யணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை காரணமாக நீங்கள் தினமும் பூஜை செய்ய முடியாமல் போகும். இதனால் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எவ்வளவோ பணக்காரராக இருந்தாலும் சரிங்க, சிலை வழிபாட்டை வீட்டில் அனுமதிக்காதீங்க. வீடுகளில் சிலை இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் முன்னோர்கள் பரம்பரையாக வழிபட்டு வந்த தெய்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்கள் கும்பிட்டு வந்தாலே உங்களுக்கு நோய்கள் நீங்கும், கஷ்டங்களும் காணாமல் போகும். வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வாங்க. அப்படி இந்த ஆடி அமாவாசை சென்று குலதெய்வத்தை பார்த்திங்கன்னா யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு வேண்டக்கூடிய வரையெல்லாம் நிச்சயம் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளால் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைய காலகட்டத்தில் குலதெய்வத்தை நிறைய பேர் மறந்துட்டுருப்பீங்க. பல வீடுகளில் பார்க்கும்போதே குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் இருக்கிறதுங்க. குலதெய்வத்துக்கு அருள் கிடைத்தா எத்தனை பெரிய காரியத்தையும் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லைன்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. ஒருவருடைய குடும்பத்தில் ஆள் போல் தலைக்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. ஆன்மீக பயணம் செய்து நீங்கள் எவ்வளவு பெரிய கடவுளை வழிபட்டாலோ கூடமாக பாலபிஷேகம் செய்து வழிபட்டாலோ குலதெய்வத்தின் அருள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியே இருக்காத சூழ்நிலை நீடித்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் குறை இருந்து கொண்டே இருக்குங்க. இது குலதெய்வத்தை வழிபாட்டை மறக்கக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லை, ஜாதகத்தில் குறைகள் இல்லாத நிலையில் மனிதனுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுனா அதுக்கு என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினை நீங்கள் வழிபடாத குற்றமே காரணமாக இருக்கும். அதே போல் கிரகங்களின் நல்ல பலன்களும் முழுமையாக ஒருவருக்கு பலன் தர வேண்டும்னா குலதெய்வ அனுகிரகம் முக்கியமாக தேவை. குடும்பத்தில் உங்களுக்கு தொடர்ந்து அசுப நிகழ்ச்சிகள் நடந்தாலோ, திருமண தடைப்பட்டாலோ, புத்தி பாக்கியம் இல்லாமல் போனாலோ, ஏதேனும் தீமைகள் ஏற்பட்டாலோ குலதெய்வம் கடும் கோபத்தில் இருப்பதாக தான் அர்த்தம். குலதெய்வத்தை சாந்திப்படுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழிபட்டுவாங்க. வீட்டை நன்றாக சுத்தம் செய்து நறுமண சனை வரும்படி வைத்துக்கோங்க. பூஜையறையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு பூஜை செய்யுங்க. அமரும் போதே ஏதாவது ஒரு விருப்பில் அமருங்க. உங்கள் உடம்பு பூமியில் தொடக்கூடாது. அதே போல் உங்களின் குறைகளை உங்கள் குலதெய்வத்திடம் சொல்லி வேண்டுக்கோங்க. அல்லது அனைத்து விதமான குறைகளையும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு தீர்த்து வைக்கும். மேலும் நீங்கள் எங்கே சென்றாலும் குலதெய்வம் உங்கள் கூடவே அது வருங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பூஜை அறையில் நீங்கள் காமாட்சியம்மன் விளக்கை பயன்படுத்துங்க. விளக்கில் திரி கிழக்கு முகமாக இல்லைன்னா வடக்கு முகமாக இருக்கணும். அப்படி திரி எரியும் போது உங்கள் குடும்பம் நல்ல முறையில் முன்னேறுங்க. அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை நம்ம சரியாக செய்துட்டு வந்தாலே எந்த கிரகமும் ஒன்று செய்து விட முடியாது. குலதெய்வம் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்க. அதுவும் இந்த ஆடி அமாவாசை என்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு விளக்கு எண்ணெய் ஊற்றி 2 மாவிளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சை பழத்தை கோவிலில் இருக்கக்கூடிய சூலயுதத்தில் குத்தி வைத்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்து வந்த நியாயமான கோரிக்கை நிறைவேறும். உங்கள் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு உண்டாகும். இந்த ஒரு வழிபாடு தவறாமல் இந்த ஆடி அமாவாசை என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று
செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.